மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் கோடை நெல் சாகுபடி, முல்லை பெரியார் பாசன வசதியுடன் நெல் சாகுபடி நடைபெற்றது. ஆண்டுக்கு 2 முறை நெல் சாகுபடி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு நடைபெறும். இந்த ஆண்டு கோடை நெல் சாகுபடி கூடலூர் கம்பம் சுருளிப்பட்டி, உத்தமபாளையம் சின்னமனூர் சீலையம்பட்டி, கோட்டூர் வீரபாண்டி ஆகிய பகுதியில் சுமார் 1 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நெல் சாகுபடி விவசாயிகள் கேரளா முல்லை பெரியார் நீர் பாசனத்துடன் ஆர். நெல் சாகுபடி 125 நாட்களில் அறுவடை தயாராய் வருகிறது. சென்ற ஆண்டு நல்ல மகசூல் கிடைத்தது. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு விட நல்ல மகசூல் கிடைக்கக்கூடும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா. முல்லைப்பெரியாறுலேருந்து தண்ணி வருது எங்களுக்கு விவசாயத்துக்கு. வருஷத்துக்கு 2 வெள்ளாமை எடுக்கிறோம், கோடை 1 சம்பா 1. ஆனால் இந்த வேலையை இந்த விவசாயினாலதே நாங்கள் இங்கே இருக்க மக்கள்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதை வச்சு எங்களுக்கு ஏதாவது மானியம் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணணும்னா இதனால எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த வேலை இல்லாட்டி எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்யறதுனால ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் தராங்க. காலையில் நாங்கள் 6 மணிக்கு வந்துடுவோம் வயலுக்கு. வந்துட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு போக சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும். சாப்பிட்டுட்டு தான் வேலை செஞ்சுவோம். ஆனால் ஏதோ எங்களுக்கு இந்த விவசாயம் இருந்தால் இந்த வேலையாவது எங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். இது இல்லைன்ற பட்சத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ நெல் நாங்கள் நட்டுருக்கிறத வந்து இப்போ முல்லை பெரியார் டேமில் இருந்து தண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து கோடை சாகுபடி. கோடை சாகுபடியில் ஆரநாறு தான் பூராமே, பெரும்பாலும் ஆரநாறு தான் போட்டிருக்காங்க. பொடி நெல் நல்லா இருக்கு, பிரியாணி அரிசி மாதிரி பொடி அரிசியாக இருக்கும். இது 125 நாளையில் அறுவடை ஆயிரும். 125 நாள் அறுவடை ஆயிடுச்சுன்னா அடுத்து சம்பாவுக்கு அது பல மாதிரி ஆரநாறும் போடுவாங்க, 606 போடுவாங்க, செவ்வாய்க்காக போடுவாங்க. இப்படி பல மாதிரி நெல்லுகளை சம்பாவுக்கு போடுவாங்க. அது வந்து 120 நாள் கணக்கு. இது 125 நாள் இது சேர்த்து வரும். அது வந்து 120, இது 125 அறுத்துருவோம். அதை அறுத்துட்டு என்ன செய்வோம், மறுபடியும் மழை வெள்ளி பார்த்து பயிர் விதைப்போம். பாசி பயிர் விதைப்போம், உளுந்து விதைப்போம். அதை ஏக்கருக்கு ஒரு 3 குண்டால் 2.5 குண்டால் 3 குண்டால் எடுப்போம். குறைஞ்சி 3 குண்டால் ஏக்கருக்கு எடுப்போம். எடுத்து முடிய மறுபடியும் நாற்று போட்டுருவோம். இந்த கோடைக்கு போட்டு இதே நிலத்தை நடுவோம். இது ஏக்கருக்கு 45-50 விவசாயத்தை பொறுத்து இருக்குது. ஒருத்த அணுவுங்க நல்லா உரந்தெல்லாம் போட்டு களையப்பு எடுத்து பந்து புஷ் பண்ணோன்னா 50 மூடை ஏக்கருக்கு 50 மூடை கூட வரும். ஒரு ஏக்கருக்கு ஒரு செண்டுக்கு 6 மரக்கா கணக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு 100 செண்டு ஆச்சு. 100 செண்டுக்கு 50 மூடை. சில பேர் 40 மூடையும் அடிப்பாங்க, 35 மூடையும் அடிக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் இப்போ குறைஞ்சது இந்த வட்டம் நான் என்னுடைய சாகுபடியில் 1 ஏக்கர் சில்லறை போட்டிருந்தேன். நான் நல்லாவே எனக்கு மாசலாச்சு. இன்றைக்கும் பூராமே உனக்கு நல்ல பொலியாயிருச்சு அப்படின்னு அது வேற வகுத்திரிச்ச கிளப்பி விட்டாங்க. உங்களுக்கு நல்ல சாகுபடி ஆயிடுச்சியா அப்படின்னு சொன்னாங்க. இதே நடந்தது.